அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. வாடகை கொடுத்து நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு சவுதி அரேபியாவும் சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஆசையாக தாங்க இருக்கும். பொதுவாக கம்பெனி கேம்பில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலை இருக்காது. ஆனால் குடும்பத்தோட இல்லை தனியாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு சவுதி அரேபியாவில் இப்போதைக்கு இருக்கிற வாடகை இதெல்லாம் நினைக்கையில் நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சட்டம். இந்த ரியல் எஸ்டேட்டில் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்க சட்டத்தில் எல்லாருமே யார் வேணால் அவங்களுக்கு தேவையான இடமோ வீடோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அங்கே சவுதி அரேபியாவுக்கு பெரிய மைல் கல்லுன்னு சொல்லலாம். இப்படி இடம் வாங்கினால இந்தியராகிய நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுதி அரேபியா சம்மந்தமான சட்டத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் வெளிநாட்டினர் இங்கே ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் எளிய நபர்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் இப்போ எளிமையாக்கப்பட்ட இந்த ரியல் எஸ்டேட் சட்டங்கள் மூலம் எளிமையாக எல்லாருனாலையும் இடமோ வீடோ வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஜனவரி 2026 முதல் இந்த சட்டம் மிகவும் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் ஒரு குடியிருப்பாளராக மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு ஓனராக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே யாரெல்லாம் வாங்கலாம்? நமக்கு எக்ஸ்பைரி ஆகாமல் வேலிட்டியோட இக்காமா இருந்தால் போதும், நம்மளும் வீடு வாங்கலாம். நம்ம இங்கே தொழில் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும், இல்லை ப்ரீமியம் ரெசிடென்சி விசா வச்சுருந்துருக்கணும். இந்த 3 தரப்பட்ட கேட்டகரிக்கும் நம்ம இங்கே இடம் வாங்கலாம். இதில் இக்காமா வச்சுருக்கவங்கள குடியிருப்புக்கான கட்டடங்கள் ஒரு வீடை நம்மளால் வாங்கிக்க முடியும். இதுவே ப்ரீமியம் ரெசிடென்சி விசாவோ இல்லது இங்கே தொழில் செய்யக்கூடியவங்களோ இருந்தால் அவங்கள பலதரப்பட்ட சொத்துக்களை வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது. இதை எப்படி வாங்குறது? இதை வாங்குறதுக்கு நம்ம எங்கேயும் அலைய வேணாம். நம்மளோட அப்சர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சர்வீஸ் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போகணும். போனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார் த ஓனிங் ரியல் எஸ்டேட் இன் நான் சவுதிங்கிற ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம எந்த சொத்தை வாங்க போகிறோமோ அதுக்கு தேவையான அங்கே கேட்கப்படும் தகவலை நம்ம பதிவேற்றம் பண்ணணும். பதிவேற்றம் செஞ்ச பிறகு உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி பெற்ற பிறகு தான் நம்மளால் இந்த இடத்த நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். கவனிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னா, எல்லா இடங்களையும் நம்மளால் இடம் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. சவுதி அரேபியாவில் மக்கா, மதினா இந்த 2 இடங்களில் மட்டும் வெளிநாட்டர் இடம் வாங்குறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவர்கள் லீட்ஸ் முறையில் நம்ம குத்தகைக்கு வேணால் நம்ம அங்கே உள்ள இடத்த வாங்கிக்கலாமே தவிர மற்ற இடங்களில் வாங்கும்போது நம்மளை ஓனாக இடத்த வாங்க முடியாது. தமாம், ரியாத், அல்கோபர் இது மாதிரியான வேறு இடங்களில் நம்ம சொந்தமாக இடத்தையோ ஒரு குடியிருப்பாளர் பில்டிங்கை நம்மளால் வாங்கிக்க முடியும். அதுபோல் சில பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு பகுதியாக சொல்லி அதை அரசாங்கம் பாதுகாப்பாக அமைச்சிருக்கும். அந்த மாதிரி பாதுகாப்பான இடங்களில் நம்மளால் இடம் வாங்க முடியாது. அதற்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படலை. எல்லாரோட மக்களுடைய கேள்வி, ஏன் இப்போ நம்ம இடம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் மக்களிடையே இருக்கிற கேள்வியாக இருக்குது. இப்போ இடம் வாங்குறதுனால நமக்கு இருக்க போகிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, 2030 சவுதி அரேபியா ரியாத் எக்ஸ்போ நடைபெற உள்ளது. 2034 வேர்ல்டு உலகக்கோப்பை சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகுது. இந்த வேர்ல்டு கப் இங்கே நடக்க போகிறதுனால இதனால் ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ கிடுகிடுன்னு உயரும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட மக்களோட கருத்தாக இருக்குது. இதை கணிச்சிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம இடம் வாங்குறது நாளடைவில் இதனால் நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை நாளடைவில் நமக்கு இடம் நம்ம வாங்கணும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய மதிப்போடைய அன்றைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வாடகை கொடுப்பவர் அந்த வாடகையை இஎம்ஐயாக மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் 1 அல்லது 2 ஆண்டுகளில் அந்த இடமே நமக்கு சொந்தமாயிரும். அதனால் நமக்கு மாதம் கட்டப்படும் வாடகை மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதுபோல் ரியல் எஸ்டேட் பற்றி உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர் யாராவது வெளிநாட்டில் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.